சென்னை கிண்டி மடுவங்கரையில் கட்டுமான பணியின் போது எலும்புக்கூடு தென்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால சென்னை கிண்டி மடுவாங்கரை 5 பர்லாங் சாலையில் நடந்த தனியார் நிறுவனத்தின் கட்டுமான பணியின் போது ஒரு பெரிய பள்ளமானது விழுந்தது. குறிப்பாக பெட்ரோல் பங்க் அருகே இந்த பள்ளமானது சுமார் 50 அடிக்கும் மேல ஏற்பட்ட நிலையில இதுல அதாவது கட்டுமான பணியில வேலை பார்த்த ஊழியர்கள் மற்றும் அருகில் பங்க் ஊழியர்கள் என மொத்தம் 5 பேர் இந்த பள்ளத்துல சிக்கி தத்தளித்தனர். குறிப்பாக மணல் ஆனது அவர்களை மூடிய நிலையில இது தொடர்பாக கிண்டி காவல்துறையினர் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு 2 நபர்களை சம்பவ இடத்துல மீட்கப்பட்டனர். இருப்பினும் ஜெயசீலன் என்பவர் மற்றும் நரேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். குறிப்பாக இந்த சம்பவத்தின் போது ஒரே ஒரு நபர், அதாவது இந்த கட்டுமான பணியில ஈடுபட்டு இருந்த தீபக் பகுதி மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் தொடர்ச்சியாக அங்கிருந்து காணாமல் போனார். இதனால அந்த பள்ளத்துல சிக்கி இருக்கலாம் என கிண்டி காவல்துறையினர் மற்றும் மீட்பு படையினர் தொடர்ச்சியாக அந்த பள்ளத்துல தீவிரமாக தேடி வந்த நிலையில அந்த வாலிபர் காணாமல் போயிருந்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது தொடர்பாக கிண்டி காவல்துறையினர் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக வேற எங்கேயும் சென்றாரா அல்லது சொந்த ஊருக்கு சென்றாரா என்ற கோணத்துல தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தற்போது அந்த இடத்துல கட்டுமான பணியானது தீவிரமாக நடந்து வரும் நிலையில இன்று மாலை திடீரென கட்டுமான ஊழியர்கள் அந்த கட்டுமான பணியில ஈடுபட்டு இருந்தவர் ஒரு மண்டை ஓடு ஒன்று கிடைத்திருப்பது, அதாவது அந்த நபரோட மண்டை ஓடா என்று தெரியாதால உடனடியாக கிண்டி காவல்துறையினருக்கு அந்த கட்டுமான ஊழியர்கள் தகவல் கொடுத்த பேர்ல சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த மண்டை ஓடு மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ள. இது மட்டுமின்றி தடவியல் துறைக்கும் அனுப்பி வைத்தனர். இதனை தடவியல் துறையின் பிறகு சோதனை செய்த பிறகுதான் அந்த காணாமல் போன மேற்கு வங்காளத்தை சேர்ந்த நபரா அல்லது இது வேறு ஏதேனுமா என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.